வள்ளுவன் சொன்னான், அன்பின் வலியது உயிர். உனக்கு உயிர் இருக்கு, நான் மனிதன் என்று சொல்லிக் கொள்கிறாயா? உங்ககிட்ட அன்பு இருக்கா? வள்ளுவன் கேட்கிறான். இல்லப்பா, என்னிடத்துல அன்பு இல்லை, ஆனா நான் உயிரோட இருக்கேன். அப்ப வள்ளுவன் சொன்னான், இல்ல, அன்பின் வலியது உயிர்நிலை, அத்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. எலும்பு சதையும் சேர்ந்த உடம்பு தான் நீ, மனுஷன் இல்ல. உனக்கு மனிதன்கிற அங்கீகாரமே இல்லைன்னா. ஒரு விறகு வெட்டி தெருவுல போவான். ஒரு பெரிய நகைக்கடை அதிபர்களுடைய வரிசையாக இருக்கிற அந்த வீதி, அந்த வீதியில போகிறான். ஒவ்வொரு கடையில் இருக்கிறவர்களையும் பார்த்து, சாமி கும்பிடுறேன் சாமி, இந்த விறகு வெட்டி சொல்லுவான், சாமி கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமி. ஒருத்தனும் மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் விறகு வெட்டி. இவன் உட்கார்ந்து இருக்கிறவன் நகைக்கடை அதிபர். உள்ள கண்ணாடி மாளிகையில உட்கார்ந்து இருக்கிறான். பார்ப்பானை தவிர எவனும் சட்டையே பண்ண மாட்டான். இவன் தினமும் கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமின்னு சொல்லிட்டே போவான். ஒரு நாள் என்னாச்சு, அவன் வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு. யாருக்கு? விறகு வெட்டிக்கு. இந்த விஷயம் செய்தித்தாள்ல வந்துருச்சு. இதெல்லாம் இந்த கோடீஸ்வரங்க பார்த்துட்டான், நகை வியாபாரி பார்த்துட்டான். ஆஹா, அந்த விறகு வெட்டிக்கு 1 கோடி ரூபாய் விழுந்துருச்சு, அவனும் கோடீஸ்வரன் ஆயிட்டானே. இவனுக்கு ஆதங்கம். அடுத்த நாள் இந்த விறகு வெட்டி வர்றான். அடுத்த நாள் விறகு வெட்டி விறகு வியாபாரம் செய்யறதுக்கு அதே வீதி வழியா வரான். இந்த நகை வியாபாரி வெளியில ஓடி வந்து சொன்னா, கும்பிடுறேன் சாமி. ஒவ்வொரு நகை வியாபாரியும் வெளியே ஓடி வந்து கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமின்னா. இந்த விறகு வெட்டி சொன்னா, சொல்றேன் சாமின்னா, சொல்லிடுறேன் சாமின்னா. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். தினமும் இவன் கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமின்னு சொல்லிட்டு போவான். இன்னைக்கு நாம வெளியில ஓடி வந்து கும்பிடுறேன் சாமின்னு சொல்றோம், இவன் சொல்றான் சொல்லிடுறேன் சாமிங்கிறான். அவனுக்கு எவ்வளவு திமிர் பாத்தியா? புது பணக்காரன் இல்லையா, அதனால திமிர் வந்துருச்சுன்னா. அடுத்த நாளும் இந்த விறகு வெட்டி வந்தான். இவனுங்க இருந்தாலும் நினைச்சா அவன் கோடீஸ்வரன் ஆயிட்டானே, அவன்கிட்ட தான் 1 கோடி இருக்கே. அதனால திரும்பவும் வெளியில வந்து கும்பிடுறேன் சாமின்னா இந்த கோடீஸ்வரன். அவன் சொன்னா, சொல்லிட்டேன் சாமின்னா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவனை பார்த்து கேட்டா, நேற்று சொல்லிட்டேன் சாமின்னு, இன்னைக்கு சொல்லிட்டேன் சாமிங்கிற, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? உனக்கு அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? புதுசா பணம் வந்தோன்னா திமிர் வந்துருச்சான்னு கேட்டான். இப்போ அந்த விறகு வெட்டி சொன்னா, இல்லையா, ஒவ்வொரு நாள் போகும்போதும் நீங்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் நினைச்சு உங்களை பார்த்து கும்பிடுறேன் சாமி கும்பிடுறேன் சாமின்னு நான் கும்பிட்டேன். அப்பெல்லாம் நீங்க எனக்கு மரியாதை தரல. இப்ப எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரி டிக்கெட்ல விழுந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவன நீங்க வெளியில ஓடி வந்து என்னை கும்பிட்டீங்க. நீங்கள் கும்பிட்டது எனக்கல்ல, 1 கோடிக்கு. அதனால் போய் சொல்றேன் சாமி சொல்லிடுறேன் சாமின்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க கும்பிட்டீங்க, சொல்லிட்டேன் சாமி சொல்லிட்டேன் சாமி சொல்லிட்டேன் சாமின்னு. நீங்க கும்பிட்டத போய் அங்க சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க என்ன கும்பிடல, கும்பிட்டது யார? பணத்தை. இப்ப பணத்தை கும்பிட்டீர்கள், மனித மனத்தை கும்பிடவில்லை. அதனால் நான் போய் சொல்லிவிடுகிறேன் சாமி என்று சொன்னேன் என்று சொன்னேன். அப்ப இறைவனுக்கு உகந்தது எது? இறைவன் எதை எதிர்நோக்குகிறான்? படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. நடமாடுகிறவர்களுக்கு செய்கிற தானமும் தர்மமும் இது போன்ற செயல்களும் இருக்கு, அது இறைவனுக்கு உகந்த செயல்கள். இறைவன் அதைத்தான் ஏற்கிறான். இறைவனிடத்திலே அதுதான் போய் குவிந்து இருக்கிறது. இறைவன் எதை ஏற்கிறான்? யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. நீங்க என்ன செய்யட்டும்? நான் சாமி கும்பிடணும், இறைவனை மனதார தியானிக்கணும்னு நினைக்கிறேன், நான் என்ன செய்யட்டும்னு கேட்கிறார் ஒருத்தர். அப்ப சொல்றாரு, நீ ஒன்னே ஒண்ணு செய். போகிறப்ப இறைவனுக்கு ஒரு பூ வாங்கிட்டு போய் போடு. அவன் சொல்றான், பூ வாங்கலாம் காசு இல்லை, பூ வாங்கலாம் காசு இல்லை, இருக்கிற வீட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போய் நான் சாமிக்கு பூ வாங்கி போடணுமா? சரிப்பா, போகிற வழியில மரத்துல இலை இருக்கும்ல, பச்சலை, அந்த இலைய பறிச்சுட்டு போய் மனசார இறைவன் முன்னாடி போடு. அதெல்லாம் முடியாது. ஒரு இலைய பறிச்சு வேலை இல்லாம போய் இறைவன் முன்னாடி போடணுமா? நான் போட மாட்டேன். சரி, போடாத. உங்க வீட்டுக்கு பக்கத்துல பசுமாடு வரும்ல, அந்த பசுமாட்டுக்கு உன் வீட்டுல கீரை சமைச்சது போக அந்த வீணா போன கத்தை இருக்கும்ல, அதை எடுத்து அதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடு. இல்ல இல்ல, என் பொண்டாட்டி அதையும் சேர்த்தி தான் சமைப்பா, நான் அது கொடுக்க முடியாது. சரிப்பா, அதுவும் முடியாதா? சாப்பிடுவல்ல சாப்பாடு, அதுல இருந்து ஒரு கைப்பிடி சோறு
ஒரு கைப்பிடி சோறு யாருக்காவது உனக்கு உணவு இந்தா சாப்பிடுன்னு கொடு, இந்தான்னு ஒரு கைப்பிடி சோறு கொடு. ஒரு கைப்பிடி சோறு கொடுத்தா என் வீட்டுல எப்படி சோறு பொங்குறது? என் வீட்டுல வறுமை வந்துடும். என்னால ஒரு கைப்பிடி சோறுலாம் கொடுக்க முடியாது. மூன்றும் முடியாது. இறைவனுக்கு செய்கிற செயலை செய்ய மாட்டேன், பிற உயிர்களுக்கு செய்கிற செயலை செய்ய மாட்டேன், ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற தானத்தை செய்ய மாட்டேன். இது மூணும் செய்ய மாட்டேயா? ஒன்னு செய். மற்றவங்க கிட்ட இனிமையா பேசு. இதனால எந்த இழப்பும் இல்லையே, எதுவும் உன்னை விட்டு போகாதே, இதை செய் போதும். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. வள்ளுவன்ட்ட போய் கேட்டான் ஒருத்தன். வள்ளுவர் கேட்கிறார், இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மைனா என்னங்க? நடந்தத நடந்த மாதிரி அப்படியே பேசினா உண்மை. நான் சொல்றது சரியா? சரிங்களாங்கய்யா? ஏன்னா வழக்குரைஞருக்கு தான் சரியா தெரியும். நடந்தத நடந்த மாதிரி அப்படியே சொன்னா அதுக்கு பேர் என்னங்கய்யா? உண்மை. பொய் பேசாம இருந்தா அதுக்கு பேர் உண்மை. வள்ளுவன் சொன்னா அதுக்கு பேர் உண்மை இல்லையா? அதுக்கு பேர் உண்மை இல்லை. பின்ன எதுக்கு பேர் உண்மை? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். உண்மைங்கிறதுக்கு உண்மையை பேசணும்னு அர்த்தம் இல்லை. மனசால மற்றவங்க மனம் புண்படும்படியாக பேசாமல் இருந்தாலே அதற்கு பெயர் உண்மைன்னு பேரு. எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் ஒரு வாக்குவாதம். ஊர் ஊரா போய் பேசுறியே, எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்டார், ஊர் ஊரா போய் பேசுறியே, உன் பேச்ச கேட்டு எல்லாரும் திருந்திட்டாங்களான்னு கேட்டார். உன் பேச்ச கேட்டு எல்லாரும் திருந்திட்டாங்களா? நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. நான் என்ன ஒவ்வொருத்தர் வீட்லயா போய் பார்க்க முடியும்? தெரியாதுன்னு. சரி, பேசுற நீ திருந்திட்டியான்னு கேட்டது. நான் யோசிச்சேன், நீ திருந்தலன்னு எனக்கு தெரியும்னார் அவரு. பதில் வேற அவரே சொன்னார். நான் பார்த்துட்டே இருந்தேன். அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். பேசுற நீ திருந்தல, கேட்டவங்க திருந்தினாங்களா இல்லையான்னு உனக்கு தெரியாது, அப்புறம் ஏமா பேச போறேன்னார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகங்க, ரொம்ப நாளா இந்த வருத்தம் மனதில் இருந்தது. பேசுகிற நாம் முழுவதுமாக திருந்து விட்டோமா என்றால் இல்லை, கேட்பவர்கள் எல்லோரும் திருந்தினார்களா என்று சொன்னால் அது தெரியாது. அப்ப எதுக்காக நாம் பேச போகிறோம்? எனக்கு இந்த பதில் எப்ப கிடைச்சது தெரியுங்களா? இதுக்கு பதில், நான் ஒரு மேடையில ஒரு பேச்சை கேட்பதற்காக போயிருந்தேன். மிகப்பெரிய பட்டிமன்றம், ஒரு பெரியவர், அவர் பெயர் சொல்ல விரும்பல, பேசுறதுக்காக கேட்க போனேன். அந்த நிகழ்ச்சி முழுவதையும் கேட்டு விட்டு வீட்டிற்கு வந்து உட்கார்ந்து என்ன பேசினாங்கன்னு யோசிச்சேன். எதுவுமே என் நினைவில் இருக்கல. ரசித்தேன், சிரித்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன், இசையை கேட்டேன், மிக இனிமே எல்லாம் நல்லா இருந்தது. வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு எதுவும் நினைவுல நிற்கல. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்து, நான் எங்க வீட்டுக்காரரை பார்த்து சொன்னேன், நீ பாருங்க, பேசின நான் திருந்தினேனா என்பது எனக்கு தெரியாது, கேட்பவர்கள் எல்லோரும் திருந்தி விட்டார்களா என்று என்னால் போய் பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும், நான் 2 மணி நேரம் பேசினாலும் பேசின 2 மணி நேரத்திலே தவறான எதையும் நான் யாருக்கும் சொல்லிவிடவில்லை. பேசின 2 மணி நேரமும் நான் நல்லதைத்தான் சொன்னேன். 2 மணி நேரம் அவர்கள் நல்லதைத்தான் கேட்டார். அது போதும் எனக்கு. 2 மணி நேரத்தை உங்கள் வாழ்வில் தூய்மையாக்கினேனா நான், எனக்கு அது போதும். 2 மணி நேரம் என் நாக்கு இறைவனை பற்றியே பேசியதா, அது போதும். ஏனென்றால் என் மனமும் என் நாக்கும் சிந்திப்பது இறைவனாக இருந்தால் அதுவே உயர்ந்ததல்லவா? சிந்திக்கிற எண்ணம், நினைக்கிற நினைவுகள், நான் நினைப்பது இறைவனை நினைக்கிற அந்த செயல், அந்த உள்ளம், அந்த எண்ணம் இருக்கிறதே, அது உயர்ந்ததாக இருந்து விட்டால் போதும். நான் செய்யற செயல் அதற்கு அப்புறம். ஆனால் நினைக்கிற எண்ணம் முதலில் தூய்மையாக இருக்க வேண்டும். அதெல்லாம் சொன்னேன். மற்றவர் மனம் புண்படாமல் நீங்கள் ஒரு வார்த்தை பேசினால் அதற்கு பெயர் சத்தியம், அதற்கு பெயர் உண்மை, அதற்கு பெயர் வாய்மை. வாய்மை என்பதற்கு பொருள் என்ன? மற்றவர் மனம் புண்படாமல் பேசு. அது ஒரு பெரிய கலை, அது உயர்ந்த கலை. பலரிடம் பேச
பேசினால் இவரிடம் ஏன் பேசினோம் என்று வருத்தப்பட்டு வெளியே வந்து சிந்திக்கிற நாட்கள் உண்டல்லவா? இப்ப இறைவன் எதை எதிர்பார்க்கிறான்? உயர்ந்த இறைவன், கடல் போல உயர்ந்திருக்கிற அந்த இறைவனுடைய உள்ளம் எதை எதிர்நோக்குகிறது? அன்போடு நேசத்தோடு எவன் ஒருவன் தன்னிடத்திலே வரமாட்டானா என்று அந்த இறைவன் எதிர்நோக்குகிறான். நான் நேற்றை கூட ஒரு சிறிய செய்தி சொன்னேன். என்னிடத்திலே என்னுடைய கைபேசியிலே ஒரு சிறிய குறுஞ்செய்தி வந்தது. இறைவன் வினாடிக்கு வினாடி, மணிக்கு மணி, நாளுக்கு நாள் மனிதர்களை படைத்துக் கொண்டிருக்கிறான் இல்லையா? இன்றும் குழந்தை பிறந்திருக்கிறதா இல்லையா? பிறந்து கொண்டே இருக்கிறது, உயிர்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் இறைவன். ஏன் உருவாக்குகிறான் தெரியுமா? ஒரு வினா போட்டிருந்தான் அதுல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதானே, கடவுள் ஏன் மனிதனை படைத்துக் கொண்டே இருக்கிறான்? அதான் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கே, திரும்ப ஏன் கடவுள் மனிதனை படைத்துக் கொண்டே இருக்கிறான்? இப்ப இறுதியாக பதில் எழுதி இருந்தது, இறைவன் வினாடிக்கு வினாடி, மணிக்கு மணி, நேரத்திற்கு நேரம், நாளுக்கு நாள், வருடத்திற்கு வருடம் மனிதர்களை படைத்துக் கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்த அன்பான உயிர் இன்னும் கிடைக்கவில்லை, இனிமேலாவது கிடைக்குமா என்று படைத்துக் கொண்டே இருக்கிறான்.